ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல அரசர்களுக்கும் திருத்தந்தையர்களுக்கும் ஆலோசனை வழங்கியிருக்காரு. சாதாரண மக்களை தன்னுடைய வார்த்தைகள் மூலமா ஈர்த்திருக்காரு. அத்தனைக்கும் அவர் அரசரோ படைத்தளபதியோ கிடையாது, ஒரு சாதாரண துறவி. செயின்ட் பெர்னார்ட் ஆஃப் கிளாரோ 1090ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல பிறந்திருக்காரு. அதிகமான செல்வமும் புகழும் இருந்தும் அதை தவிர்த்து விட்டு தன்னுடைய 20வது வயசுல சிட்டா துறவர மடத்துல சேர்ந்திருக்காரு. இவரை பின்தொடர்ந்து இவருடைய சகோதரர்களும் பல நண்பர்களும் துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெர்னார்ட் சில துறவிகளோடு சேர்ந்து ஒரு துறவர மடத்தை நிறுவ அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அப்படி துவங்கப்பட்டதுதான் கிளாரோ துறவர மடம். இதுக்கு பிறகு இவருடைய புகழ் ஐரோப்பா முழுக்க பரவியிருக்கு. ஏராளமான மக்கள் இவருடைய பேச்சை கேட்க ஆவலோடு வந்திருக்காங்க. ஆயர்கள், அரசர்கள், திருத்தந்தையர்கள் வரைக்கும் இவர்கிட்ட ஆலோசனைகள் கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல திருச்சபையில் நடக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் வழங்கியிருக்காரு. அந்த காலகட்டத்துல யார் திருத்தந்தையா இருக்கிறது அப்படிங்கிற சர்ச்சை உருவாயிருக்கு. அப்போ திருத்தந்தை 2ஆம் இன்னசென்ட் அவர்களை ஆதரித்து ஐரோப்பா முழுக்க பிரச்சாரம் செய்திருக்காரு பெர்னார்ட். இவருடைய வாழ்க்கையில நடந்த மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம் 2ஆம் சிலுவை போர். 2ஆம் சிலுவை போருக்காக பிரச்சாரம் செய்திருக்காரு. புனித பூமியில் உள்ள கிறிஸ்தவ பகுதிகளை பாதுகாக்க 2ஆம் சிலுவை போர் முக்கியம் அப்படின்னு நம்பியிருக்காரு. இதற்காக பிரச்சாரம் செய்திருக்காரு. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏராளமான மக்கள் தாமாக முன்வந்து இந்த போர்ல பங்கெடுத்திருக்காங்க. ஆனா இந்த போர் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவே இல்லை. ஒரு ஆன்மீக எழுத்தாளராகவும் மறை அறிஞராகவும் அறியப்பட்ட பெர்னார்ட் இறுதியா 1153ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. ஆகஸ்ட் 20 செயின்ட் பெர்னார்ட் ஆஃப் கிளாரோ ஃபீஸ்ட் டே.